Hi friends, today recipe சக்கரவள்ளி கிழங்கு பாயசம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பாயசத்துக்கு நான் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 300 கிராம் இருக்கும். இப்போ இது தோல் எல்லாம் சீச்சிக்கலாம். இப்போ இது நல்லா தோல் எல்லாம் சீச்சாச்சு. இப்போ இது நல்லா துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நான் நல்லா சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பொடியாக துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம வந்து துருவினோடனே உடனே செஞ்சிடணும். இல்லாட்டினா அது வந்து ரொம்ப கருப்பாயிரும். நம்ம தோலை சீச்சிட்டு நம்ம ரொம்ப டைம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கருப்பாயிரும், அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். பால் நல்லா கெட்டியான பசும்பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பால் வந்து சேர்த்தாச்சு. இப்போ பாலை சேர்த்து குக்கரில் வச்சு இதை வந்து நல்லா ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ நல்லா இதை வந்து லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து சுகர் வந்து ஒரு 1/4 கப் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 1/4 கப்புக்கு குறையா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கும் குறைவா நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஏன்னா சுகர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆகும். அதனால நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பிலே இருக்கட்டும். இப்போ இதோட நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து சுகர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து தாளிச்சுக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உடனே சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தெரிஞ்சது மாதிரி ஆயிரும். நீங்கள் நெய் விட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து பாதாம், முந்திரி, அப்புறம் ஒரு 4-5 கிஸ்மிஸ் பழம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பாயசத்தை இதோட ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.